நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தற்போது அறிவிக்கப்பட்ட சிறந்த ஒளிப்பதிவுக்கான தேசிய விருது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒளிப்பதிவாளர் சரவண மருது சவுந்தரபாண்டி என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்களை குவித்து வந்தாலும் அந்த விருதை கைகளில் ஏந்தி கைதட்டல்களையும் ஆரவார சப்தங்களையும் கேட்க பார்க்க அவர் உயிரோடு இல்லை. தேசிய விருது என்பது ஒவ்வொரு திரையுலக படைப்பாளிகளையும் கலைஞர்களையும் ஏங்க வைக்கும் பெரும் கனவு. அப்படிப்பட்ட விருதை இந்திய அளவில் வென்றிருப்பது பெருமிதத்திற்குரியதாக இருந்தாலும் விருது அறிவிக்கப்பட்ட ஒளிப்பதிவாளர் சரவண மருது சவுந்தரபாண்டியனின் மரணம் இயற்கையானது அல்ல. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரபல ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன் ஒளிப்பதிவாளராக ரசிகர்களால் அறியப்படாத சரவண மருது தேசிய விருது பெறும் அளவு வளர்ந்தது எப்படி? அவர் கொன்று புதைக்கப்பட்ட மர்மம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு. மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தை சேர்ந்த சரவண மருது இளம் வயதிலேயே பிரபல விப்ரோவில் 80,000 ரூபாய் சம்பளத்தில் வேலையில் இருந்தவர். அப்படிப்பட்ட வேலையை விட்டுவிட்டு கொல்கத்தாவிற்கு சினிமாட்டோகிராஃபி படிக்க சென்றவர் தான் இந்த சரவண மருது. சரவண மருதுவின் தாய் முத்துலட்சுமிக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. கை நாட்டு தான் வைத்துக் கொண்டிருந்தார். பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த சரவண மருதுவை பார்க்க ஒரு நாள் தாய் முத்துலட்சுமி பள்ளிக்கு செல்ல, எப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கீங்க, எல்லாத்திலேயும் ஃபர்ஸ்ட் வருகிறான் என மெய்சிலிர்த்து பாராட்டி இருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அதை மெய்ப்பிக்கும் விதமாக 10ஆம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் மார்க், 12ஆம் வகுப்பில் பள்ளி டாப்பர்களில் முதல் 3 இடங்களில் ஒருவராக வந்துள்ளார் சரவண மருது. படிப்பில் மட்டுமல்ல, ஓவியம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பொது அறிவு போட்டி என எல்லாவற்றிலும் முதலாவதாக வந்துள்ளார் சரவண மருது. அது மட்டுமல்ல, கல்லூரியில் படிக்கும் போது இளம் விஞ்ஞானி விருதையும் பெற்றுள்ளார். காற்றாலை தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்பை எல்லாம் கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமையையும் சரவண மருது வாங்கி வைத்திருந்தார் என பாராட்டப்படுகிறது. அதேபோல் இலக்கிய ஆர்வமுள்ள சரவண மருது 1000 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை கூட ஒரே நாளில் வாசித்துவிடும் திறமை கொண்டவர். அந்த அளவுக்கு புத்தக நேசிப்பாளர் எனவும் கூறப்படுகிறது. கல்லூரியில் படிக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூவில் விப்ரோவுக்கு செலக்ட் ஆனவர். வேலைக்கு சேர்ந்ததுமே நடத்துனராக இருந்து ஓய்வு பெற்ற அப்பாவின் கையில் சம்பளத்தை கொடுத்து குடும்பத்தை தாங்க ஆரம்பித்துள்ளார். சரவண மருதுவின் பணியை பாராட்டி விப்ரோ அவருக்கு ப்ரமோஷனும் கொடுத்தது. ஆனால் 2 வருடங்கள் கழித்து திடீரென ஒரு நாள் தனது அப்பாவிடம் வந்து, அப்பா, நான் சினிமாவில் சேரப்போகிறேன் என கூறி அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல போஸ்டிங் என நன்றாகத்தானே இருக்கிறாய், சினிமா வேண்டாமே என தடுத்தும் கூட விடாப்பிடியாக கொல்கத்தா சத்யஜித் ரே பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நுழைவுத் தேர்வு எழுதியுள்ளார். தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்தியா முழுக்க 9 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இவரும் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொல்கத்தாவில் படித்துக் கொண்டே பகுதி நேரமாக அங்கேயே ஒரு டீ கடையை திறந்து தனது செலவுகளையும் அவரே பார்த்துக் கொண்டார். அப்பா 5 வருடங்களுக்கு முன்பு ஹார்ட் அட்டாக்கில் இருந்து விட தனது தாய் முத்துலட்சுமி, சகோதரிகள் மருதவள்ளி, ராஜேஸ்வரி ஆகியோரை தந்தை போல் இருந்து பார்த்துக் கொள்ள ஆரம்பித்தார். அந்த குடும்பத்தின் ஒரே நம்பிக்கையும் சரவண மருதுதான். அதுவும் சத்யஜித் ரே திரைப்பட கல்லூரியில் படிக்கும் போதே கல்லூரி சார்பாக இவர் ஒளிப்பதிவு செய்த குறும்படத்திற்கு நிறைய சர்வதேச விருதுகள் கிடைத்துள்ளது என வியக்கப்படுகிறது. தமிழில் யாதும் ஊரே யாவரும் கேளீர், 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு, குட் நைட் படங்களுக்கு உதவி ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்துள்ளார். பாலிவுட்டிலும் பண்டி ஆர் பப்ளி 2, பச்சன் பாண்டே, ஸ்டோரி டெல்லர் படங்களிலும் பணியாற்றியுள்ளார். லிட்டில் விங்ஸ் படத்திற்கு நிச்சயமாக விருது கிடைக்கும் என நம்பிக்கையோடு சொல்லி இருந்திருக்கிறார் சரவண மருது. அவர் சொன்னது போலவே சர்வதேச விருதுகளையும் பெற்றுள்ளது. தற்போது தேசிய விருதையும் பெற்றிருக்கிறது என்கிறார்கள் அவருடன் பணியாற்றிய நண்பர்கள். இப்படி பல்வேறு விருதுகளை குவித்த படம் இன்னும் வெளிவரவே இல்லை என்பதுதான் ஹைலைட். வெளிவருவதற்கு முன்பே தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருப்பது பலராலும் பாராட்டுக்களை
குவித்து வருகிறது. இப்படி திரையுலகில் மிக பிரம்மாண்டமாக ஜொலிக்க இருந்த சரவண மருதுவை கொன்று புதைத்த பின்னணி இதுதான். திருமணம் ஆகாத சரவண மருதுவுக்கும் திருதாவூர் சமத்துவபுரத்தை சேர்ந்த திருமணமான பெண்ணிற்கும் திருமணத்தை தாண்டிய நட்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெளியே சென்ற சரவண மருது வீடு திரும்பாததால் அவரது சகோதரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் மூவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் அதிர்ச்சியூட்டும் பின்னணி வெளியானது. அதாவது கடந்த 2023 மார்ச் 14ஆம் தேதி சரவண மருதுவுக்கு அப்பெண்ணிடமிருந்து அன்பான அழைப்பு மெசேஜ் வந்துள்ளது. இதனை நம்பி அவரை சந்திக்க சென்றுள்ளார் சரவண மருது. அப்போது கொலைவெறி திட்டத்தோடு காத்திருந்த அப்பெண்ணின் கணவர் சக்திவேல், பெண்ணின் தந்தை முருகன், பெண்ணின் சகோதரர் ராஜபிரபு ஆகியோர் சரவண மருதுவை அடித்தே படுகொலை செய்தனர். அதோடு கொலையை மறைக்க கீரனூர் கண்மாய் பகுதிக்கு அருகே உடலை புதைத்ததாக கூற போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பெண்ணின் கணவர் சக்திவேல், தந்தை முருகன், சகோதரர் ராஜபிரபு ஆகியோரை கைது செய்த போலீசார் சரவண மருதுவின் உடலை தோண்டி எடுத்து அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். நான் தவமிருந்து பெற்றிருந்தால் கூட சரவண மருது மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றிருக்க முடியாது. அப்படி ஒரு அறிவான, அழகான, திறமையான புள்ள அவன். கடவுள் எல்லாத்தையும் ஒன்னா கொடுத்துட்டு எங்கிட்ட இருந்து பறிச்சிட்டார். என் புள்ள கூட வேலை பார்த்த எல்லாருமே அவன் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் நுணுக்கமாக, தனித்துவமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவன் எடுக்கிற போட்டோ மட்டும் அழகா, ரொம்ப வித்தியாசமா இருக்கும் என இப்போதும் கதறிக் கொண்டிருக்கிறார் தாய் முத்துலட்சுமி. மேலும் அவரது குடும்பத்தினரோ அவன் இருந்திருந்தால் இந்தியா சினிமாவை உலக லெவலில் கொண்டு போய் விருதுகளை குவித்திருப்பான். அப்படிப்பட்டவனுடைய மரணம் குறித்து நிறைய வதந்திகள் வந்தது. அது எல்லாமே உண்மை கிடையாது. வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சட்டப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கும் என நம்புகிறோம் என கூறி காத்திருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டவருக்கு தற்போது சிறந்த ஒளிப்பதிவுக்கான 71வது தேசிய திரைப்பட விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு திறமைகள், குடும்ப பொறுப்புகள் இருந்தும் திருமணத்தை தாண்டிய நட்பால் அவரது கனவுகள், ஏக்கங்கள் எல்லாம் மண்ணோடு புதைந்து விட்டதே என கலங்கி தவிக்கிறார்கள் அவரது திரையுலக நண்பர்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.